ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பூனைக்குட்டி, அதான் அந்த இடுப்பு ஒடிஞ்சு பூனைக்குட்டி நேற்று இந்த டயத்தை கொண்டு வந்து போயிடுச்சுங்க. அது வெளியில எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூப்பிட்ட வரல. காலையில போய் பார்த்தேன், அப்பவும் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை நினைக்க நினைக்க. என்னால ஒன்றும் பண்ணவும் முடியல, மனசாந்தி இல்ல. இப்ப இந்த இருட்டுல நடந்து போய்கிட்டு இருக்கேங்க. போய் கூப்பிட்டு பார்ப்போம். அதனுடைய தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த சின்ன குட்டிய இது நல்லா பாத்துக்கிட்டு இருந்துச்சு பாசமா. அந்த மெத்தட் அதுக்காக நான் அதை கூட்டிட்டு போனேன். சரி, அது கத்துச்சுன்னா அந்த சவுண்ட் கேட்டு வந்துருமான்னு பார்த்தா, இது பூனையில என்ன பண்ணு தெரியுங்களா? நாய்க்கு மாதிரி ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் போனா கூட நாய்கள்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கும். இது அப்படி இல்ல. முதன்னைக்கு பண்ணி விடுறேன், மறுநாள் கூப்பிட்டா வரமாட்டேங்குது. அந்த சின்ன பூனைக்கிட்ட ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்துக்க மாட்டேங்குது. உரு உரு உருன்னு சத்தம் போடுது. இன்னொன்னு அவங்க அம்மா வீட்டுல இருக்குது. அதையும் நான் கொண்டு விட்டது அவங்க அம்மா கிட்டவே உருள, கடிக்க வருது பயங்கரமா உரு உருன்னு. இப்படியெல்லாம் மாறிடுமான்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா அந்த பெரிய பொண்ணுக்குட்டி நான் கூட்டிட்டு போய் விட்டுருக்க மாட்டாங்க. என்னமோ முயற்சி எடுத்து போறேங்க. பாப்போம் என்ன ஆகும்னு. அது வருமா இருக்குமா எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு ரொம்ப நாளா நான் கொடுக்காமயே வச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு அப்படின்னா, அது நல்லா வளர்த்துறவங்க வேணும் வேணும் அப்படின்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் 2 கொண்டு போனது நல்லவங்க தான். அந்த பொண்ணு நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஹோட்டல் மாதிரி சமைச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அந்த பொண்ணு அந்த வேலை பாக்குறது வர்றது போறதெல்லாம் செட் ஆகாம அவங்க அம்மா வீட்டுல கொண்டு வந்து விட்டுருச்சு. அவங்க கொஞ்சம் வயசானவங்க. 2வது கொஞ்சம் மைண்டு சரியா வேலை பண்ணா செய்யாது. அவங்க ஒரு பாட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நான் நேத்தே புரிஞ்சேன். குட்டி என்கிட்ட வருது, பிடிக்க அந்த அம்மா பைய தூக்கிட்டு பின்னாடியே வந்துடுது. பா 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 பான்னுகிட்டு அந்த அம்மாவை கண்ட ஒரே ஓட்டமா ஓடுது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நேத்தெல்லாம். ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கையாரு போச்சு எனக்கு. பாருங்க, இப்ப போறது எங்க கிடைக்குதோ என்ன பண்ணுதோ ஒண்ணுமே தெரியலைங்க. அது வீட்லயே சாப்பிட்டு பழகுனதுனால அது வேற எங்கேயும் போய் சாப்பிடறது தெரியாது. எப்படி பொழைக்குமோ தெரியல. அப்படியே இருந்திருந்து முடியாம லாஸ்ட் கட்டத்துல சுருண்டு சாகும். அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பூனைக்குட்டி காப்பாத்துன்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டேங்க. டெய்லி கொண்டுட்டு போவேன் ஆஸ்பத்திரிக்கு. 8000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணதுக்கு. இப்ப நல்லா நடக்குது. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து இப்படி போயிடுச்சு. எனக்கு கவலையா இருக்குது. தேடி பார்த்துட்டு சொல்றேங்க மறுபடியும்.